வெல்கம் டு சுபத்ரா உலகம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலையே ஃபவுண்டன் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஃபஸ்ட்டு தெர்மாக்கோல் மெட்டீரியல் வச்சு தான் பண்ணணும்னு நினச்சேன். தெர்மாக்கோல் சீட் கிடைக்கல எனக்கு. ஃபஸ்ட்டு ஏற்கனவே இருந்தாலும் நான் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு குப்பையில் போட்டேன். இப்போ திடீர்னு இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கும் போது இல்லை. அப்புறம் இப்போல்லாம் அந்த பேக்கிங்கில் ஒரு மாதிரி இந்த ரோஸ் கலர் இந்த மெட்டீரியல் இது என்னன்னே தெரில, இந்த மாதிரி தான் இருக்குது. அமுக்குன்னா நல்லா அமுங்கும், பட்டு தெர்மாக்கோல் மாதிரி ஹார்டெல்லாம் இல்லை. சரி, இதை வச்சே பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் அதை க்ளூகன் போட்டு கூட பண்ண முடியாது, உடனே அது மெல்ட் ஆகிரும். இந்த மாதிரி ஃபெவிகால் வேவ்பாண்ட் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. சரி பார்த்தேன், அப்புறமா கட் பண்ணிக்கிட்டு குண்டூசியை வச்சு தான் ஃபுல்லாக அதை குத்தி ரெடி பண்ணேன். நான் வராதுன்னு தான் நினச்சேன். சரி, குண்டூசி குத்தி எல்லாம் நின்றதுக்கு பிறகு பைப்பை சொருகிட்டு இந்த நம்ம பேண்டைடு கிளாத் இருக்குல்ல, அதை நல்லா சிமெண்ட்டில் முக்கிட்டு அதை போட்டுட்டு மேலே சிமெண்ட் பண்ணி காய விட்டு ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சதுக்கு பிறகு அது ரெடி ஆயிடுச்சு, ஓகே ஆயிடுச்சு. சரி, நல்லா தானே இருக்குது, அப்புறம் இதில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அப்புறம் கீழே உள்ள டேங்க் இந்த கோணி பை சாக்கு இருக்கும்ல, அதை பீஸ் பீஸாக கட் பண்ணி சிமெண்ட்டில் அதையும் முக்கி போட்டுட்டு டேங்க் மாதிரி ரெடி பண்ணி மேலே சிமெண்ட் பூசிட்டு காய விட்டுட்டேன். ஒரு 1 டே ஃபுல்லாக காஞ்சதுக்கு பிறகு திரும்ப அதை எடுத்துட்டு 2 நாள் காய விட்டேன். அது கம்ப்ளீட்டாக காஞ்சதுக்கு பிறகு அப்புறம் அந்த அக்ஸார் ஃப்ளோர் கோட் பெயிண்ட் வாங்கி அடித்து அது ஒரு 1 டே ஃபுல்லாக காஞ்சதுக்கு பிறகு இது தண்ணி ஊற்றி அப்புறமா இந்த ப்ராசஸ் ரெடியாச்சு. ஆனால் இதை எடுத்தோடனே அடுத்தடுத்து ஒரே நாள்லேயோ 2 நாள்லேயோ பண்ண முடியாது. ஏன்னா ஒன்றொன்றும் சிமெண்ட்டு பூசி அது ஒரு 1 டே ஃபுல்லாக காயணும், அப்புறம் அந்த பெயிண்ட் ஃபுல்லாக அப்புறம் அந்த 1 டே காயணும். இந்த மாதிரி இந்த ஒர்க்கெல்லாம் முடிகிறதுக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. அப்புறம் என்ன பண்ணேன்னா அக்வாரியம் போயிட்டு அங்கே இந்த சப்மர்சிபிள் மோட்ரு வாங்கினேன். அப்புறம் இந்த ஸ்டோன்லாம் அங்கேயே கிடைக்கிது, ஃபிஷ் டேங்க் போடுற ஸ்டோன் தான் அது. நம்ம அங்கே வாங்கிக்கலாம், இல்லைன்னா அமேசானில் கூட வாங்கிக்கலாம். நான் ஆக்சுவலாக அக்வாரியம் வாங்கினேன் அது. அப்புறம் வீட்டில் ரொம்ப நாள் நான் ஒரு புத்தர் சிலை வச்சுருந்தேன், என்னோடய ஷோகேஸ்லேயே இருந்துச்சு. அதை ஏன் இதில் வச்சு இதிலேருந்து தண்ணி விழுகிற மாதிரி காமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வச்ச உடனே தான் அது அப்படியே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் அங்கே அந்த வாங்கின செடியெல்லாம் ஒன்றுமே க்ளூகன் வச்சு ஸ்டிக் பண்ணேன் சுற்றி. ஆக்சுவலாக அது ஒரு குளத்துல தண்ணி மேலேருந்து அருவிலேருந்து விழுந்து வர மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணதுக்கு பிறகு நல்லா இருந்தது. நீங்களும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபவுண்டன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.